ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் ஃபயாஸ். நீங்கள் பார்த்துருக்கிறது ஃபயாஸ்வலாக் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஃபோன் வாங்கணுன்னு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃபோன் வாங்கணுன்னு என்ன பண்ணணும்னு சில பேருக்கு தெரியல, அதை இப்போ சொல்லிக் கொடுக்க போகிறோம். அவ்வளோதான். நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்க பில் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு இடம் நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் மட்டும் அழுத்தி வச்சுக்கோங்க. ஏன்னா 46 சப்ஸ்கிரைப் வந்து நம்ம மைனஸ் ஆகிருக்கோம். இப்போ வந்து கரண்ட்டாக 46 தான் இருக்கும். 50 சப்ஸ்கிரைபில் இருந்தோம், 46 சப்ஸ்கிரைபுக்கு வந்திருக்கோம். அதனால் பார்க்குறவங்க ஒன் டைம் ஒரு 5 செகண்ட் தான் ஆகும். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு இடம் நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவில் வந்து நான் ஒரு 5 இல்லாட்டி 6 டிப்ஸ் கொடுக்க பார்க்குறேன். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபஸ்ட்டு ஃபோன் வருதோ இல்லையோ அதுக்கு முன்னாடியே சொல்லிடுவாங்க. ஃபோன் வந்தோடனே ஃபஸ்ட்டு சார்ஜை போடுறான்ருவாங்க. 5 மணி நேரம் 6 மணி நேரம் போடுறான்ருவாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. முன்னாடி ஒரு இதில் வந்து எக்ஸ்டர்னல் பேட்டரியாக இருக்கும், அதனால சார்ஜ் போடுறாம்பாங்க. இப்போ வருது முக்கால்வாசி இன்பில்டாக தான் வரும், அதனால் சார்ஜ் போடணும்னு அவசியமே இல்லை. இப்போ ஒரு 100% வருதா, 100% இருந்துச்சுன்னா ஒரு 19% வரையும் யூஸ் பண்ணுங்கள். அதுவும் ஹை கிராஃபிக்ஸ் கேமாக யூஸ் பண்ணுங்கள். ஒரு கால் ஆஃப் டியூட்டியோ இல்லை ஃப்ரீ ஃபயரோ அந்த மாதிரி விளாடுங்க. ஒரு மணி நேரம் விளாடுங்க. அது எப்படி இருக்குன்னு ஹீட்டாக ஆகிடுச்சுன்னா உடனே போய் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்கள். ஹீட் இஷ்யூ இருக்கா இல்லை மற்ற ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சிடும் ஹை கிராஃபிக்ஸ் கேம் விளாடும் போது. அதனால் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஹை கிராஃபிக்ஸ் கேம் விளாடுங்க. அப்படி விளாண்டா மட்டுமே தான் உங்களோட ஃபோன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி உங்கள் கடையில் போய் சொல்ல முடியும். அப்படி ஹீட் இஷ்யூலாம் இருந்துச்சுன்னா உடனே போய் மாற்ற முடியும். இப்போ வாங்க செகண்ட் டிப்ஸுக்கு போகலாம். அதுக்கடுத்து செகண்ட் டிப்ஸ் என்னென்னா, ஒரு பேக்கர்ஸை போடுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஃபஸ்ட்டு வந்தோடனே உங்கள் மொபைலில் வந்து பேக்கர்ஸ் கண்டிப்பாக இருக்கும், அதை எடுத்து போடுங்கன்னு தான் சொல்லுவேன். சில பேர்லாம் அசிங்கமாக இருக்கும்னு சொல்லிட்டு போட மாட்டீங்க. ஆனால் அசிங்கமாக இருக்குன்னு போட மாட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உடையறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ வர ஃபோன்லாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அதனால் நழுவி கீழே விழுந்து உடையறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. அதனால் இந்த கேஸை போடுங்க. கேஸை போடுறதுனால ஒரு 50% தவிர்க்கலாம் உடையறதுலேருந்து. அதனால் கண்டிப்பாக பேக் கேஸ் போடுங்கன்னு நான் நம்புகிறேன். ஒரு முக்கியமாக போட்டுருங்க. யார் யார் போட்டிங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானே இதுக்கு முன்னாடி நான் போடவே இல்லை, அதுக்கடுத்து தான் நான் போட ஆரம்பித்தேன். ஏன்னா இப்போ தெரிஞ்சே நம்ம தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி போட ஆரம்பித்தேன். நீங்களும் போட்டிங்கன்னு நான் நம்புகிறேன். யார் யார் போட்டிங்களோ மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வாங்க தேர்ட் டிப்ஸுக்கு போகலாம். அதுக்கடுத்து தேர்ட் டிப்ஸ் என்னென்னா, உங்கள் பழைய மெமரி கார்டு இருக்குன்னா அது தூக்கி உடனே போய் புது ஃபோனில் போட்டுறாதீங்க. இது புது ஃபோனில் போடுறதுனால என்ன வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பழைய ஃபோனில் உள்ள வைரஸ் இருந்துச்சுன்னா அந்த வைரஸை தூக்கி நீங்கள் புது ஃபோனில் போடுறது தான் அர்த்தம். ஏன்னா அந்த வைரஸ் வந்து மெமரி கார்டில் ஒட்டிக்கும். அந்த மெமரி கார்டை நீங்கள் தூக்கி இது உங்கள் ஃபோனில் போட்டிங்கன்னா வைரஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் ஒரு புது மெமரி கார்டாக போடுங்க. அது மட்டும் இல்லாமல் லோ கிளாஸ் மெமரி கார்டை போடாதீங்க, ஒரு ஹை கிளாஸ் மெமரி கார்டை போடுங்க. ஏன்னா லோ கிளாஸ் மெமரி கார்டை போடுறதுனால ஒரு ஃபோன் வந்து ஸ்லோவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து நீங்கள் ஒரு ஹை கிளாஸாக ஒரு குட் கண்டிஷனில் உள்ள மெமரி கார்டாக போடுங்க. பழைய ஃபோனில் ஒரு நல்லா இருக்குது, பழைய ஃபோன் நல்லா இருக்குது, நான் ஒரு பழைய ஃபோன் நல்லா இருந்து தான் நான் ஒரு புது ஃபோன் வாங்கினேன்னா அது ஓகே, அப்போனா போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு பழைய ஃபோன் கண்டிஷனே இல்லை, ஒன்றுமே இல்லை, ரொம்ப ஹேங்காக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த மெமரி கார்டு இருந்துச்சுன்னா அதை போடவே போடாதீங்க, அதை தவிர்த்துக்குங்க. இப்போ வாங்க ஃபோர்த்து டிப்ஸுக்குள்ளே போகலாம். அதுக்கடுத்து ஃபோர்த்து டிப்ஸ் என்னென்னா, உங்கள் ஃபோனில் வந்து ஒரு கூகுள் ப்ளே ப்ராடக்ட் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அது எப்படி ஆன் பண்ணணும்னு தெரியலனா இப்போ நான் பண்ணுறதை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் போய்ட்டு ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிங்கன்னா மேலே வந்து உங்கள் சேனல் லோகோவோ இல்லை உங்கள் இன்ஷியலோ இருக்கும், அது கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணனா கீழே வந்து ப்ளே ப்ராடக்ட்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிவிட்டு மேலே செட்டிங்ஸ்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கிங்க. செட்டிங்ஸ் மாதிரி சிம்பிள் போட்டிருக்கோம், அதை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிட்டிங்கன்னா ஸ்கேன் ஆப் வித் ப்ளே ப்ராடக்ட்னு இருக்கும், அதை ஆன் பண்ணி வச்சுக்கிங்க. இதெல்லாம் என்னடா பிரயோஜனம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ப்ளே ஸ்டோரில் ப்ளே ப்ராடக்ட் பண்ணுறதுனால என்ன ஆக போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதனால் உங்கள் ஃபோனில் வந்து ப்ளே ஸ்டோர்லேயோ இல்லை ஷேரிங்லேயோ நீங்கள் வந்து ஒரு ஆப்பை ஏற்றுனீங்கன்னா அது வந்து வைரஸ் இருக்கா இல்லை வைரஸ் இல்லாத ஆப்பா அப்படின்னு சொல்லி ஸ்கேன் பண்ணி கொடுத்துரும். அதனால தான் இதை ஆன் பண்ணிக்க சொன்னேன். நீங்கள் இன்னும் ஆன் பண்ணலன்னா ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க ஃபிஃப்த் டிப்ஸுக்குள்ளே போகலாம். அதுக்கடுத்து ஃபைனல் டிப்ஸ் என்னென்னா, உங்கள் ஃபோனில் வந்து மல்டி டாஸ்கிங் இருந்துச்சுன்னா உடனே ஹால் கிளியர் கொடுத்துருவீங்க. அதை கிளியர் கொடுக்காதீங்க. ஏன்னா இப்போ வந்து உங்கள் ஃபோனில் வந்து இப்போ மல்டி டாஸ்கிங் இப்போ கிளியர் பண்ணுற மாதிரிங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு கேமராவே கிளியர் பண்ணி காட்டுற மாதிரிங்க. இப்போ கேமரா கிளியர் பண்ணிட்டேன்னா இப்போ ஃபஸ்ட்லேருந்து லோட் ஆகும். இப்போ ஃபஸ்ட்லேருந்து லோட் ஆகிறதுனால உங்கள் சார்ஜ் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ கிளியர் பண்ணாமல் போகிற பாருங்க. கிளியர் பண்ணாமல் போனால் நீங்கள் எதில் கண்டினியூ பண்ணுறீங்களோ அதுலேருந்து தான் வரும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ வாட்ஸ்அப் கிளியர் பண்ணி காட்டுறேன். இப்போ வாட்ஸ்அப்பை க்ளீன் பண்ணிங்கன்னு வச்சிங்களேன்.
வந்து வாட்ஸ்அப் திரும்பி ரீலோட் ஆகுது. லோட் ஆகுறதுனால இப்போ உங்கள் பேட்ரி போகிறதுக்கு உங்கள் பேட்ரி சார்ஜ் வந்து ட்ரைன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் இப்போ கிளியர் பண்ணாமல் பண்ண வச்சிங்களேன், இப்போ உடனே இதுக்கு போயிடும். அதனால் உங்கள் பேட்டரி ட்ரைன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இப்போ அதிகமாக யூஸ் பண்ணுற ஆப்பு இந்த வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராமு, இந்த யூடியூப்லாம் அது கிளியர் பண்ணாதீங்க. கிளியர் பண்ணாமல் வச்சுக்கிட்டு அதுக்கடுத்து வந்து கிளியர் பண்ணுங்கள். இப்போ ஒரு நைட் டைமில் போய் கிளியர் பண்ணிக்கிங்க. இப்போ யூஸ் பண்ணுறதுனால அது அப்பப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுனால உங்கள் சார்ஜ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நைட் டைமில் மட்டும் கிளியர் பண்ணுங்கள். மற்ற காலையில் நேரத்துலலாம் கிளியர் பண்ணாதீங்க. அது யூஸ் பண்ணுறதுனால மற்ற நேரத்தில் கிளியர் பண்ணாதீங்க. நைட் டைமில் மட்டும் கிளியர் பண்ணுங்கள். அதுக்கடுத்து 5 டிப்ஸ். இந்த 5 டிப்ஸில் உங்களுக்கு எந்த டிப்ஸ் பிடிச்சிச்சின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த டிப்ஸ்லாம் ஏற்கனவே கேட்டிருக்கீங்களா, இல்லை இப்போ தான் தெரியுமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. லைக் கொடுத்தா தான் நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஏன்னா இந்த வீடியோ எப்படி இருக்குது, என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி லைக் கொடுங்க. அதுக்கு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் ஷேர் பட்டன் இருக்கும். ஷேர் பட்டன் தட்டி விடுங்க. அப்போ தான் நமக்கும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் வரும். அதனால் கொஞ்சம் வீடியோலாம் அதிகமாக போடுவேன். ஓகே, நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒரு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வரும். ஓகே, மீண்டும் வீடியோ போடும்போது சந்திக்கிறேன். பாய் பாய்.